வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சரா பதவியேற்ற திரு விஜய் அவர்கள் மேல ரஜினிகாந்துக்கு பொறாமை அப்படின்னு சில பத்திரிகைக்காரங்க சொல்றாங்க. அதே மாதிரி சமூக வலைத்தளங்களையும் நிறைய பேர் ட்வீட் போடுறத பாக்குறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது இதை விட அபத்தம் எதுவும் கிடையாது. தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை விஜய் ஆரம்பிக்கும் போதே அதற்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிட்டார் ரஜினி. அதுக்கப்புறம் அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பெறுது அப்படின்னு தெரியும் போதே, அதாவது வாக்குப்பதிவு அந்த வாக்குகளை எண்ணுகின்ற அன்னைக்கே ரஜினிகாந்த் விஜய்க்கும் அந்த கட்சிக்கும் வாழ்த்து தெரிவிச்சிட்டார். அவ்வளவுதான். அவர் ஒரு 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 நடிகர், சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிற முறையில் அவர் அவ்வளவுதான் செய்யணும். அதான் அவரோட லிமிட். அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு ஒன்றும் தெரியல. அடுத்து ரஜினிக்கு விஜய் மேல பொறாம அப்படிங்கிறது ஒரு கற்பனை. அவங்களா அப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எதனால இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். அதுக்கு முன்ன ரஜினிக்கு முதல்வராக வரணும்ன்ற ஆசை இருக்கா? அப்படி ஆசை இருந்தா தான் பொறாமைங்கிறது வரும் இல்லையா? இயல்பா தனக்கு ஒண்ணு கிடைக்கல, அது இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா தானே அந்த பொறாமைங்கிறது வரும். இப்ப ரஜினி அவருக்கு 2 பெரிய வாய்ப்புகள் கிடைச்சது. 1996 முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு அவருக்கு பிரகாசமா இருந்தது. அவர் தான் முதல்வர் வேட்பாளர். நீங்க ஜஸ்ட் நாமினேஷன் ஃபைல் பண்ணா மட்டும் போதும், மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் சொன்னதை நான்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். நான் தான் மூப்பனார்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். ஐயா, இந்த கட்சியில ரஜினிக்கு என்ன ரோல்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். யோ, அவர்தான் தலைவர், கட்சிக்கு தலைவர் அவர்தான் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. இந்த சேரு எப்பயும் அப்படியே தான் இருக்குது, ரஜினி எப்போ வேணாலும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த சூழ்நிலை விளக்கறதுக்கு இதை சொல்றேன். அப்போ எந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸா அப்போ இருந்திருக்காரு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு எல்லாரும், நான் இப்போ பிரதமராக நரசிம்மராவ் அவரை வற்புறுத்துறாரு. அதே போல மூப்பனார் இவரைத்தான் முன்னிறுத்துறாரு. ஆனா ரஜினி நான் உங்களுக்கு ஒரு கருவியா பயன்படுறேன், என்னை பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை நடத்திருங்க, ஜெயலலிதா இருந்தால் நாடு தாங்காது, அதுக்கப்புறம் நீங்க முதல்வர் ஆயிடுங்க அப்படின்னு மூப்பனார் அவர் முதல்வராக வலியுறுத்தினாரு. ஆனா மூப்பனார் இல்லையா, அது சரியா வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் கலைஞரை அவங்க முதல்வராக முன்னிறுத்தி கலைஞர் அந்த 96 அவர் முதல்வராக வருவதற்கு ரஜினிகாந்த் காரணமா இருந்தார். ஸோ முதல் வாய்ப்பு அவரே சொன்னதுதான், ரஜினிகாந்தே சொன்னதுதான். முதல்வர் நாற்காலியை தங்க தாம்பாளத்தில் வச்சு கொண்டாந்து கொடுத்தாங்க, அப்பவே அதை வேணான்ட்டேன். அப்போ ரஜினிக்கு என்ன வயசு தெரியுமா? 45 வயசு. 45 வயசுல முதல்வர் பதவி வேணான்ட்டார். அந்த அருமை தெரியாம வேணான்ட்டார் போலகுது, அல்லது ரஜினிக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரியல அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ ரஜினி சொன்னது என்னன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாமலாம் இல்லை, நான் அதுல சிக்கிக்க விரும்பல, நான் என்னுடைய இயல்பான வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அது அதை நாட்டை காப்பாற்றுற தலைவர்கள் இருக்காங்க, இதுக்காக பாடுபட்டவங்க, அரசியல்ல பல பணிகளை செஞ்சவங்க, அவங்க மக்களுக்காக பாடுபட்டவங்க, அவங்க தான் இதை செய்யணும், நான் நடிகராகவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார். இது நான் சொன்ன எதுவுமே 1% கூட மிக இல்லாது, 100% உண்மை. 2வது வாய்ப்பு அவருக்கு 2017 அவருக்கு கிடைச்சது. 2017 அவர் அரசியலுக்கு வரன்ட்டாரு. அந்த டைம் ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை, ஒரு வெற்றிடம் இருக்கு. மு.க. ஸ்டாலின் இந்த அளவுக்கு வருவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்போ இருந்தது எல்லாருக்குமே. அப்போ அந்த நேரத்துல இவர் வந்தா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல், எல்லாருமே அவர் ஆதரிச்சாங்க அரசியல் தலைவர்கள்ல. ஆனா சீமான் அந்த மாதிரியான ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே ரஜினி கட்சி ஆரம்பிச்சா நம்ம அவருக்கு பின்னாடி சப்போர்ட்டா போய் இருப்போம், அது குறிப்பா திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் அதுல ஆர்வம் காட்டினாங்க. ஆனா ரஜினி நாட்களை தள்ளி போட்டார். அந்த குறித்த காலத்துல அவர் கட்சி ஆரம்பிக்காம படங்களில் நடிக்கிறதுல ஒரு ஆர்வம் செலுத்தினாரு. மக்கள் மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதை அப்படி தள்ளி 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 போட்டுக்கிட்டே வந்தாரு. அதனுடைய விளைவு என்னன்னா, அவர் விட்டு அந்த கேப் இருக்கு பாருங்க, அதுல மு.க. ஸ்டாலின் ஒரு வலுவான தலைவராக வர ஆரம்பிச்சாரு. அதே போல கமல்ஹாசன் வேக வேகமா அரசியலுக்கு வந்தாரு. களம் அப்படி மாறிக்கிட்டே இருந்தது, ரஜினியுடைய தயக்கம் அதிகமாயிட்டே இருந்தது. அதே போல அவர் மாறுபட்ட ஒரு அரசியலை முன் வச்சதால அதற்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கிடைக்கல. நம்ம கலை யதார்த்தத்தை பேசணும், சும்மா நம்ம வெறுமனே வைப் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. களம் அவருக்கு சாதகமா இல்லாம போச்சு மெல்ல மெல்ல. அப்புறம் கோவிட் வந்துருச்சு, எல்லாம் சேர்ந்து அவரை அரசியல் அவருக்கு அந்த நேரத்துல 2020
அவர் அப்போதும் கூட நினைச்சிருந்தா கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டியிருந்தா இப்ப விஜய்க்கு கிடைச்ச மாதிரியான ஒரு வெர்டிக்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருந்தது, அல்லது இதை விட இன்னும் கொஞ்சம் லீடு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருந்தது. ஆனா ரஜினியினுடைய அரசியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு பொருத்தமற்றது. நான் முதலமைச்சர் வேட்பாடு இல்லை, நான் வந்து சட்டமன்றத்துக்கு போக மாட்டேன் அப்படியெல்லாம் சொன்னதுனால அது இந்த களச்சூழலுக்கு பொருத்தமானதாக இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து ரஜினியும் அரசியலுக்கு நான் வரல, இனி எப்போதும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ 2 வாய்ப்புகள் வந்து 2லுமே அவர் முதல்வராவதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர் வந்து அதை வேண்டாம், எனக்கு முதல்வர் ஆசை இல்லை, இந்த பதவி மேல எனக்கு என்னைக்குமே நாட்டம் இருந்ததுல, நான் அசம்பிளிக்கு போகவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு தன்னை போலவே திரைத்துறையிலிருந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தேர்தலில் போட்டியிட்டு அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணாரு, எப்படி மக்களை சந்திச்சாருன்ற விமர்சனம் இருந்தாலும் கூட அவர் தைரியமா வந்து தேர்தலில் நின்று போட்டியிட்டாரு. அதிக இடங்கள்ல அவர் ஜெயிச்சாரு. பெரும்பான்மை இல்லைன்னா கூட அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு வந்து அவருக்கு இருந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதிக எம்எல்ஏக்களை பெற்று இன்னைக்கு முதல்வராகி சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. ஸோ இவர் மீது அவருக்கு பொறாமை வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. வேணா ஒன்று நான் வந்து சொல்லுவேன், இது என்னோட அசம்ஷன். ஏன்னா ரஜினி என்ன நினைச்சார் நமக்கு தெரியாது, அவர் பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கல, அல்லது அவர் கூட பேசி அவர் கருத்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கல. நான் என்னுடைய யூகம் என்னன்னா, அவருக்கு தனது நண்பர் மு.க. ஸ்டாலின் தோற்றது, அதே போல திமுக அரசு இவ்வளவு நல்லது செஞ்சு இவ்வளவு நல்ல பேர் இருந்தோம், அவங்க தோத்துட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் நிச்சயமா ரஜினிக்கு இருந்திருக்கும். அதை வேணா நம்ம சொல்லலாம். மற்றபடி விஜய் மேல அவருக்கு பொறாம, அல்லது விஜயை பார்த்து வந்து அவர் பயந்துட்டாரு, இந்த மாதிரியான கூற்றுகள் எல்லாம் இவங்களோட கற்பனை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ரசிகர்களுக்குள்ள மோதல் இருக்குல்ல, இந்த மோதல் தான் வந்து இப்படிப்பட்ட நினைப்பு இப்படியெல்லாம் இவங்களை சிந்திக்க வைக்குது. குறிப்பா பத்திரிகையாளர்களே இப்படி வந்து களத்துல இறங்கி இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. அதுவும் இப்போ பிரபலமான ஊடகவியலாளராக இருக்கிற சிலர்லாம் கூட வந்து ரஜினி வந்து புரோக்கர் வேலை பார்த்தாரு, அரசியல் புரோக்கரா வந்து செயல்பட்டாரு, அவர் தான் வந்து திமுக அதிமுக ஒன்னா சேர்த்து திருமாவளவனை முதல்வராக ட்ரை பண்ணாரு அப்படியெல்லாம் வந்து பேசுறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி செய்யக்கூடியவர் அல்ல ரஜினி அப்படிங்கிறத வந்து நம்முடைய பார்வை. அப்படியே நான் கூட வந்து அதை வெளிப்படையாகவே செய்வார். அவர் அப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா அவர் வெளிப்படையாக செய்யக்கூடியவர், பேசக்கூடியவர் தான். அதனால வந்து நம்ம அதில் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. இதுதான் அந்த ரசிகர் சண்டை அப்படின்னு சொன்னா, இந்த ரசிகர் சண்டையை கூட ஏன் அதிகமாச்சுன்னா, இப்போ விஜய் வந்து தேர்தலில் நிற்பதற்கு முன்பாக யாரெல்லாம் என்னென்ன பேசுறாங்க, ரசிகர்கள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க, இதையெல்லாம் வந்து இவங்க யாருமே வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க. இப்போ விஜயும் கண்டுக்கல, ரஜினியும் கண்டுக்கல. ரசிகர்களுடைய அந்த மனஸ்தாபம், அவர்களுக்கு உள்ளான மோதல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இப்போ நானே கூட பல வீடியோக்கள் வந்து ரஜினி ரசிகர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு கிடைக்காது, அஜித் ரசிகர்கள் ஓட்டு விஜய்க்கு கிடைக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தேன். அது காரணம் என்னன்னா, அவங்கள சரி பண்றதுக்கு, அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு இவங்க எந்த முயற்சியும் எடுக்கல. பாதவர்ஜினா பேசின பேச்சுக்கெல்லாம் எப்படி வந்து மற்ற ரசிகர்களோட ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம முன் வச்சா, கடைசி வரைக்கும் வந்து விஜய் அதில் தலையிடவே இல்லை, அது கண்டுக்காம விட்டுட்டார். அதுதான் வந்து அதுதான் இப்படி ஒரு பேச்சு கிளம்புவதற்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வை. இந்த மாதிரி பேச்சுகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ணது தானே பெருசா காரணமா பேசுறாங்க. அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு விளக்கம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தா வந்து இந்த சர்ச்சைகள் இல்லாம இருந்திருக்கும் இல்லையா சார்? என்ன விளக்கம் அதில் கொடுக்க முடியும்? அதாவது முதல்வராக இருந்தவர், நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சவர், பெரிய அளவுக்கு பாராட்டப்பட்டவர், ஒட்டுமொத்த இந்தியாவே அவரை திரும்பி பார்த்தது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டால்வார்ட், ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து அவர் தொகுதியிலே தோத்துட்டாரு. ஸோ அவரை பார்த்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்னு ஒருத்தர் போறாரு. இதை நீங்க எப்படி வந்து உள்ளர்த்தம் கற்பிப்பீங்க? அதை தொடர்ந்து வந்து ஒரு சில பேச்சுக்கள் கிளம்புது. ஏன் இதை ரஜினி தான் சொல்லணுமா? திமுகவில் பல தலைவர்கள் இருக்காங்க, அதிமுகவில் பல தலைவர்கள் இருக்காங்க. இப்போ அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் எந்த அடிப்படையில் விஜயை சப்போர்ட் பண்றாங்க? அந்த ஐடியா கொடுத்தது யாரு? அந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பேச்சு வந்திருக்காதா? சரி, விஜய் கிட்ட நம்ம போக முடியாது, அல்லது நம்ம தனியாகவும் வந்து ஆட்சி அமைக்க முடியாது, இப்போ நம்ம 2 பேரும் வந்து ஒன்னா சேராம ஒரு நபரை முன்னிறுத்தி நம்ம ஒரு புது கூட்டணியை உருவாக்கினா என்னன்ட்டு அவங்க பேசியிருக்க மாட்டாங்களா? ஏன் வந்து நம்ம இது ரஜினியோட வேலை தான் அப்படின்ற முடிவுக்கு வரணும்?
ஒருவேளை மு.க. ஸ்டாலின் கிட்ட வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு, அது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? ஒரு நண்பன் கிட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல அல்லது தோல்வியில் ஒரு நண்பன் உட்கார்ந்து இருக்கும்போது அவரை தேற்றுவதற்கு ஆறுதல் சொல்வதற்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? அதை உடனே பெரிய குற்றமாக அதை ரஜினி மீது குற்றம் சாட்டுறது, ரஜினியை அதற்காக பழிப்பது அல்லது இழிவாக பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவர் பொதுவாகவே அவர் யாருக்குமே தீங்கு நினைக்காத ஒரு மனிதர். அதே போல மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை வெளிப்படையா பேசிடுவார். பல தருணங்கள் இப்ப இனி வர்ற நாட்கள்ல ஏதாவது ஒரு மேடை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நிச்சயமா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்ததுக்கு என்ன காரணம், என்ன காரணமா இருக்குன்றத கூட அவரே சொன்னாலும் சொல்லிருவாரு. அதனால இது ரஜினி மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க, அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். நான் ரஜினிக்கு முட்டு கொடுக்கணுன்றதோ ரஜினியை ஆதரிச்சு இதுல கருத்து சொல்லணுன்றதோ கிடையாது. எல்லாமே யூகம். அவங்க ஆளாளுக்கு அவங்களுடைய காட்டுத்தனமான கற்பனையில ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது அவங்கவுங்க யூகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, ரஜினி சார் அவர் ஏர்போர்ட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, முதலமைச்சர் விஜய் பதவியேற்றிருக்காரு, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி போறாரு. இது சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா அவருக்கு எகெயின்ஸ்டா நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சோசியல் மீடியா இல்லை அதுக்கு முக்கிய காரணம் இந்த பிரதானமான செய்தி ஊடகங்கள் இருக்குல்ல. அதுலயும் குறிப்பா நான் ஒரு சேனல் பேர் சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன், அது தப்பு இல்லை. அந்த தந்தி டிவி அவங்க திரும்ப 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 ஒரு 10 முறை அந்த கிளிப்பை போட்டாங்க. அதுல ரஜினி நடந்து வர்றாரு, ஒரு செய்தியாளர் கேட்குற மாதிரி. அந்த இடத்துல மைக்கும் இல்லை, யாரும் செய்தியாளர்களும் இல்லை, யாரோ அது ஒரு கேட்குற மாதிரி அந்த ஆடியோ வருது. அதுக்கு ரஜினி கையெடுத்துக்கு மட்டும் உள்ள போற மாதிரி. இதை அவங்க திரும்ப திரும்ப போட்டதை பார்த்து, உண்மையிலே இப்போ ஏர்போர்ட் இப்படி நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ரஜினிக்கு எதிராக கருத்துக்கள் பரவச்சு ரஜினியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, திட்டி இருந்தாங்க. ஆரம்பத்துல ஒரு பிரதானமான செய்தி சேனல்ல வருது அப்படின்னும் போது நம்ம கூட ஒரு கணம் அதை நம்பிட்டோம், அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விசாரிக்கும் போதுதான் அது ஒரு பொய்யான ஒரு வீடியோ, ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்னு தெரிய வருது. ரஜினிகாந்த் இன்னைக்கு எங்கேயும் போல, வீட்டில் தான் இருந்திருக்காரு. அதே போல அந்த வீடியோ கிளிப்பை ஒரு பழைய ஒரு வீடியோவை எடுத்து அதில் ஒரு வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். ஏர்போர்ட் சவுண்டு நாய்ஸ் எதுவுமே கேட்காது, இந்த வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்கும். அதாவது ஏஐ முறையிலையோ அல்லது செயற்கை, இது ஏஐ கூட தேவையில்லை. ஒரு வீடியோவில் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸை மட்டும் ஆட் பண்ணிட்டா அது உண்மையான வீடியோ மாதிரி தோற்றமளிக்கும். அப்படி பண்ணி ரஜினிக்கு எதிரான அந்த ரஜினி ஹேட்டர்ஸ்ன்னு சொல்றாங்களே சில பேர், அந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோவை உலாவிட்டு இருக்காங்க. அதை உண்மைன்னு நம்பி இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்லாம் அதை ஒளிபரப்புனது தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தா பார்க்கப்படுது. இந்த காலம், இந்த யுகத்துல எதையும் வெரிஃபை பண்ணாம ஒரு முடிவுக்கு ஒரு விஷயத்த பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய தப்பு, அந்த செய்தியை ஒளிபரப்புறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்தது ஒரு முக்கியமான உதாரணம். இப்போ கூட பல பேர் அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மை அல்ல. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் உட்பட நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்திருக்காரு. அதே மாதிரி ரிசல்ட் வந்த அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டர்ல இவரை வாழ்த்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது இன்னைக்கு தான் விஜய் நன்றி சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது எப்படி பார்க்கலாம் சார்? வரும் நாட்கள்ல திரு ரஜினிகாந்த் அவர்களையும் இவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது பொதுவா விஜய் தனக்கு ஆதரவு தெரிவித்து யாராவது ட்வீட் போட்டாலோ, ஒரு பிரச்சனையில தனக்கு யாராவது ஆதரவு குரல் கொடுத்தாலோ, அல்லது தனக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக ஊடகங்கள் யாராவது பெரிய மனிதர்கள், விஐபிகள் ஒரு ட்வீட் போட்டாலோ அதற்கு உடனடியாக அவர் பதில் சொல்றதில்ல. அது அப்படி ஒரு வழக்கம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ அவர் அதுவும் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு சிக்கல், அதாவது இந்த ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல், அதே போல அவருக்கே கரூர் சம்பவத்தில் பல சிக்கல்கள் வந்தபோது அதற்கு ஆதரவு தெரிவித்து பலர் பேசினாங்க, பல சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்தாங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் எப்படி விஜய் ஆதரிச்சார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்துல அவங்க யாருக்குமே அவர் நன்றியே தெரிவிக்கல. அதே போல சமூக ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்கல, அமைதியாக போயிட்டாரு. அதே போலதான் இப்போ இந்த தேர்தல் வெற்றிக்காக கமல், ரஜினி பல பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ அவர் யாருக்குமே பதில் சொல்ல. பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல ராகுல் காந்தி,
இப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவர் பதில் சொல்லியிருந்தாரு. ஏன் அப்போ சீஃப் மினிஸ்டரா இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிச்சு அவர் போட்ட ட்வீட்டு கூட வந்து இவர் நன்றி தெரிவிக்கல. இப்போ 10 நாள் கழிச்சு இப்போதான் வந்து அவர் ரஜினி ட்வீட்டுக்கே வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. அநேகமா மற்ற ட்வீட்டுகள்லாம் கூட இனிமேட்டு தெரிவிப்பாரா என்னவோ. இப்போ நீங்க கேட்டது என்னன்னா, இப்போ அவர் அரசியல் கட்சி தலைவர்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னணியில் பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம், விடிஞ்சா அவருக்கு வந்து சட்டசபையில் அவர் மெஜாரிட்டி அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்கான அந்த டெஸ்ட் வந்து நடக்க போகுது. அதில் வந்து இவருக்கு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை கிடைக்கணும். அது ஏற்கனவே பெரும்பான்மை நம்பர்ஸ் இருக்கு. அது அங்க சபையில வந்து எப்படி நிறுவனமாக போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கணும். இப்போ ஆதரவு தெரிவிச்சவங்க யாராவது வராமல் போயிட்டாங்கன்னாலே வம்பு. அதே போல புதுசா சில பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க ஆதரவெல்லாம் எப்படி கிடைக்குது, இதெல்லாம் வந்து நாளைக்கு பார்த்தாங்கன்னா, இந்த ஒவ்வொரு தலைவர்களையும் போய் பார்க்கறதுல ஒரு பக்கம் இந்த மரியாதையான அரசியல், நாகரிக அரசியல் அப்படி ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. இவர்களுடைய ஆதரவு தனக்கு வேணும். இப்போ போய் எல்லாரையும் நேராக பார்த்துட்டா, என்னதான் எதிரியா இருந்தா கூட நேராக போய் பார்த்துட்டாக்க ஒரு சின்ன சாப் கார்னர் உள்ளுக்குள்ள வந்துடும். ஓட்டு போடும்போது சரி பரவாயில்ல, கலந்த ஓட்டு சும்மா தானே இருக்குது, ஒன்று போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்கன்னா அது லாபம் தானே அவருக்கு. அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரும் ஒன்று இருக்கு. அதனால இப்படி இப்போ திமுக தலைவரை போய் பார்த்ததுல அந்த சைக்காலஜிக்கல், அது வேற சைக்காலஜி. அதே போல் மற்றவர்களை பார்த்ததுல வந்து இப்போ பிரேமலதா போய் பார்க்குறாங்க. பிரேமலதா வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு ஓட்டு அவங்களுக்கு இருக்கு, இப்போ இதை எதிர்த்து போட்டு என்ன ஆக போகுது, ஆதரவாக போட்டு போவோமே அப்படின்னு போட்டாங்கன்னா அவங்க யாரும் வந்து தடுக்க போகிறதில்ல. மு.க. ஸ்டாலின் ஏங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேட்க போகிறதில்ல. அதே நேரம் இப்போ போனதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் அதிமுகவுடைய அந்த பிரிந்த ஒரு பிரிவை போய் பார்த்துட்டாரு. அந்த பிரிவில் 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு அவருக்கு தான் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப எளிதில் வந்து அவருக்கு சாத்தியமாயிடும், சக்சஸ் ஆகிடும். அதனால இதுல ஒரு பின்னணியில் இப்படி ஒரு அவருக்கு ஆதாயமும் இருக்கு. அதுக்கு தான் வந்து அவரு இப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து தான் மதிக்கிற அல்லது இந்த சமூகம் பெரிதளவுக்கு மரியாதை வைத்திருக்கிற விவிஐபிக்களையும் போய் அவர் பார்க்கலாம். அதுல ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவர்கள் இடம்பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதை வந்து ரசிகர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்றது வேற, நம்ம அந்த விவகாரத்துக்குள்ள போல, அது அப்புறமா தனியா கூட பேசுவோம். ஆனா வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த ட்விட்டர் பார்க்கும்போது நிச்சயமா வந்து எதுக்கு நம்ம அந்த ஒரு விரோதத்தை விட்டு வைக்கணும், நம்ம போய் ஒரு வாட்டி நேர பார்த்துட்டாக்கா பெரும்பாலான ஆனவனை கூல் பண்ணிட முடியும்ல. ஏன்னா இப்பவே என்னதான் ரஜினி ரசிகர்கள் ஓட்டு அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பல ரஜினி ரசிகர்கள் வந்து அந்த ஐடியை வச்சுக்கிட்டே வந்து ரஜினி விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்படி போய் பார்த்துட்டாக்க ஒட்டுமொத்தமாகவே வந்து ஒரு சாப்டான ஒரு பார்வை இந்த பக்கம் வந்துடும்ல. அரசியல் உதாயிட்டாரு, இதையெல்லாம் பலரும் வந்து அவருக்கு சொல்லி இருப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து அவர் ரஜினியை பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு.